100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் 2024 மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களின் வாழ்வையை மிளிர செய்ய போகின்றதா? வாழ்வில் அதிர்ஷ்டம் வந்து குவிய போகின்றதா? பண வருமானம் வந்து உங்களை மகிழ்ச்சியில் திண்டாட வைக்கப் போகின்றதா? ஏன் இந்த நிலை என்று இருந்த உங்களுக்கு எல்லாமே மாறப்போகின்றதா? குடும்பம் அமைதியாக செல்லுமா? அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சில பல பிரச்சனைகளை தந்தாலும் அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் செல்ல முடியுமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதனால் கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மகர ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் 10வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன், ராகு மற்றும் சூரியனுடன் 3வது வீட்டில் இருக்கும். அதே நிலையில் 6வது வீட்டிற்கு அதிபதியான புதன் 4வது வீட்டில் குருவுடன் சேர்ந்து சனியின் முழு அம்சத்தையும் பெறுவார். இதன் காரணமாக உச்சியை நீங்கள் தொடப்போகிறீர்கள். முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பணியிடத்தில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதிகாரிகள் உங்களுக்கு மிக பெரும் ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். அந்த வாய்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்றே சொல்ல வேண்டும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் நிறைய முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள். சிலர் உங்களுடைய வேலைகளை இடையூறை ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து விடுவீர்கள். உங்களின் மீது பலர் பொறாமைப்படுவார்கள். அனைவரும் ஒழிந்து விடுவார்கள். நீங்கள் அவர்களை தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேறுவீர்கள். உங்களுடைய 5வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் உச்சம் பெறுவதால் படிப்பில் கடினமாக முயற்சி செய்து தடைகள் அனைத்தையும் விலக்கி விடுவீர்கள். நீங்கள் முன்பு படித்ததை நிச்சயம் நினைவில் வைத்து கொள்வீர்கள். எப்பயோ படித்தோம், அதை நினைவில் வைத்து கொண்டு இப்போது தேர்வில் எழுதி வெற்றி பெறுவீர்கள். சிறப்பாக உழைத்து அருமையான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வீர்கள். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையும் சாதகமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் புதனும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற கடுமையாக உழைப்பார்கள். பெற்றோருடைய ஆரோக்கியம் சற்று பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருப்பார்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறப்பான ஒரு அமோகமான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். அதாவது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வாழ்வின் முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் அடையப் போகிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நண்பர்களால் சில தீமைகளை பெறப்போகிறீர்கள். சில நண்பர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கப் போகிறார்கள். கூடவே இருந்து குடிபறிக்கப் போகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைத்தையும் உங்களுக்கு நிச்சயம் தருவார்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரன் 4வது வீட்டிற்குள் நுழைவதால் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு மாதத்தினுடைய தொடக்கம் சற்று கடினமாக இருக்கும். 7வது இடத்திலிருந்து 8வது வீடாக வரும் 2வது வீட்டில் சனியும் செவ்வாயும் தொடர்ந்து அமர்வார்கள். இதன் காரணமாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சனியும் செவ்வாயும் இணைந்து முக்கியமான சூழ்நிலையில் 2வது வீட்டை பார்க்கிறார்கள். இதனால் நீங்கள் வாங்கிய பணம் பார்த்தீங்கன்னா செலவழிக்கப்படும். அப்படியே செலவழித்தாலும் அதை நிச்சயம் நீங்கள் திரட்டி விடுவீர்கள். கடன் வாங்கியிருந்தாலும் இந்த மாதத்தில் அடைத்து விடுவீர்கள். உங்களுக்கு பண விவகாரங்கள் சிறப்பாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் குருவின் ஆசையுடன் ஏகப்பட்ட பிரபலங்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார் என்று கூட சொல்லலாம். நீங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பண உதவியை பெறப்போகிறீர்கள். சனியும் செவ்வாயும் 2வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கண் வலி அல்லது உங்களுடைய கண்களில் எரிச்சல் போன்ற உணர்வு ஏற்படலாம். பல்வலியும் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம்.
ஆகையால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் மேம்படுத்துங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த மாத பண வரவு எதிர்பார்த்தபடி நிச்சயம் இருக்கும். சில தடைகளுக்கு பிறகு சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். வியாபாரத்துக்குன்னு புதிதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை தொடரும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். கவலைகள் உங்களுக்கு நீங்கும். பயணங்களின் போதும் வாகனங்களை பயன்படுத்தும் போதும் கவனமாயிருங்க. நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. உற்சாகமாக இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பெயர் ஏற்படும். எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியம் அறிவுத்திறன் அதிகரிக்கப் போகின்றது. எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக ஏற்படும். திடீர் சோர்வு உண்டாகும். இந்த மாதம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க. இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படின்றத உணருங்க. திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறப் போகின்றது. இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கமில்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும். நீங்கள் மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியாது, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்கும் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டாலே போதும். வாழ்வில் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். மகர ராசி ஒரு அமோகமான ராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும். கவலைகள் தீர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்தும் தீர்ந்து வாழ்வின் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுடைய தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருப்பது தான். நீங்கள் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் ஐயோ முடியுமோ முடியாதோ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் எண்ணத்தை விட்டுடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களால் நிச்சயம் முடியும், முடித்து காட்டுவீங்க. குடும்ப உறுப்பினர்களாலேயே அவ்வப்போது நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, பழியை சுமப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவங்களே பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் சொந்தக்காரங்களே இருக்கலாம், இவனா அவன்லாம் சரி கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலாம், உங்களுடைய மனைவி கிட்ட போட்டு கொடுக்கலாம், உங்களுடைய கணவன்கிட்ட போட்டு கொடுக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளிடம் உங்களை பற்றி தவறாக சொல்லலாம். ஆகையால் குடும்பத்தில் இருப்பவர்கள்கிட்டமே நீங்கள் சற்று கவனத்தோடு இருங்க. குறிப்பாக உறவினர்களிடம் பேசும்போது பழகும்போது ரொம்பவே எச்சரிக்கையோடு இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் உறவினர்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. அது பெரும் பிரச்சனையை நிச்சயம் உண்டாக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். யாரை எப்படி அணுகுவது, எந்த வேலையை எப்படி செய்வது, எதை செய்தால் சரியாக இருக்கும், எதை செய்தால் தவறாக முடியும் அப்படின்ட்டு வருங்காலத்தை எதிர்காலத்திலேயே தற்போது சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் எல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு சில பூஜைகளை மேற்கொள்ளுங்க.
நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க போவது, உங்களுக்கு பெருமாள் வழிபாடு உகந்ததாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெருமாள் சன்னதிக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை அங்கு இருப்பவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு செய்யுங்கள். நிச்சயம் வாழ்வின் முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.